ஹலோ ஆல் வணக்கம். பஞ்சாப் வர்சஸ் அப்படிங்கிறது பிராக். வெல்கம் டு தி ஷோ. பஞ்சாப் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இனிமேல் ஜெயிச்சு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி பெரிய ஒரு ஸ்லம்ப் தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க. 16 பாயிண்ட் நல்ல வேலை அவங்க எடுத்தாங்க. முன்னாடியே இனிஷியல் தாட்ஸ் என்ன? அது நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்களே, இப்ப ஏன் சொல்றீங்க? முதல்லயே சொல்லிட்டீங்களே இந்த கணக்கை. நீங்க ஒரு 5 எபிசோடுக்கு முன்னாடியே நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா பீடா? ஆர்சிபியோட ரொம்ப சிறப்பா ஒரு 50 கால் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மேட்ச் தோத்துட்டு வெளியிலேயே போயிட்டாங்கன்னு. இப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, பாவம் ஆர்சிபி. அதாவது ஒரு மேட்ச் தோத்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து எல்எச்சி கூட தோத்தாங்க. அந்த டேர்ன் அரவுண்ட் நடக்கலன்னா இங்க இருந்து அவங்க வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டா விட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நீங்க கவுஹாட்டில நம்ம என்ன சொன்னோம்னா, இது வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. 198 ஃபார் 4 லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஸ்டாட்ஸ், 167 ஃபார் 8. அதாவது இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கண்டிப்பா இதுக்கு வருவாங்க. 8.39 தான் அவங்களோட இது அப்படின்னு. அதாவது அஸ்வின் வந்து வாளியை வச்சு கொட்டுற மாதிரி டியூ வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்கன்னா டியூவே வரல. ஸோ உங்களுக்கு தட் இஸ் அ வெரி குட் டெசிஷன் டு ஸ்டார்ட் வித். நீங்க டாஸை வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு போறேன் பாருங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அடிக்கிற மாதிரி தெரியல. கோலர் கேட்மோர் வந்து 23 பால்ல 18 ரன்னு, சஞ்சு சாம்சன் வந்து 15 பால்ல 18 ரன்னு. அந்த பவர் பிளே வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவம் வழக்கம் போல ரியான் பராக் ஆனாங்க. அஸ்வின் ரொம்பவே நல்லா ஆனாரு, 19 பால்ல 28. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துருவ் ஜூரல் வந்து இந்த புல்ல ஃபர்ஸ்ட் பால் தலைக்கு மேல போயிருந்தா 4 பேருக்கும் நேர கையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரோமான் பவுலுக்குல முதலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பேட்டிங்ல படுற மாதிரி தெரியல. அந்த சிம்ரன் ஹெட்மயர் இல்ல அப்படின்றதுனால இந்த பினிஷர் ரோலும் போகுது. திருப்பியும் சொல்றேன், அந்த டொனாவன் ஃபெரேராக்கெல்லாம் இங்க படவே படாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா நிக்கிற பிச்செல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, அது இம்பாக்ட் சப்பியும் வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாங்க. அது வேஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பிலோ பார் ஸ்கோர். இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, நோ மேட்டர் வாட் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் லிவிங்ஸ்டன் எல்லாம் போயிட்டாரு. இதால ஆட போறாரான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க அந்த பேட்டிங்ல எனக்கு ஜெய்ஸ்வால், கேட்மோர், சாம்சன், பராக், துருவ் ஜூரல், ரோமன் பவால், டொனாவன் ஃபெரேரா, அஸ்வினை வச்சுன்னு நீங்க அந்த போலிங் வந்துட்டு சாம் கரன் பாருங்க. சாம் கரன், நேதன் எல்லிஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சேர், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், இந்த போலிங்க்கு நீங்க 144 அடிச்சீங்கன்னா யூ காட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிளென்டி. அதாவது சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமும் நீங்க பாருங்க, இப்ப திருப்பியும் வந்துட்டு உங்களுக்கு ஆவேஷ் கான் வந்துட்டு டீசெண்டா போட்டாரு. ஒரு 3.5 28. சந்தீப் சர்மா 4 ஓவர்ல 28. ஓகே. போல்ட் 3 ஓவர் 27. ஸ்பின்னர்ஸ் 4 ஓவர்ல 31 ஈச். சால் பிக்கிங் விக்கெட்ஸ் 145. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுன்னு நீங்க தோக்குறீங்க அப்படின்னா, this is opening up the gates for SRH to really top the group. சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே கேன் ஆல்சோ டாப் த குரூப். ஸோ இப்போ 2 டீமுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப எலிமினேட்டர் இவங்க ஆடினாங்கன்னா எலிமினேட்டர்ல இவங்க தோத்துருவாங்க. இவங்க டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். இட் இஸ் a very very ordinary performance in my books. ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன் நானும். நீங்க சொன்ன அப்புறம் எது மாற போகுது? இப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்க எலிமினேட்டர் அவங்க ஆடினாங்கன்னா ஐ வில் நாட் புட் மை மணி ஆன் தெம் பாசிங் த டெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப சன்ரைசர்ஸ் கடைசி மேட்ச் பிபிகேஸ் யாருமே கிடையாது, எல்லாருமே போயிடுவாங்க. நாளைக்கு ஜிடியோட ஆடுறாங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க மேல போயிடுவாங்க. இவங்க they have to play against charged up RCB or 5-time champion CSK. I don't them whether they will have the muscle to cross the hurdle against RCB or CSKன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களோட டோர்னமெண்ட் எலிமினேட்டர்ல முடிஞ்சிரும் நினைக்கிறேன். முடியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பாவம், ரொம்ப வருஷம் ஆச்சு ஜெயிச்சு. They can only blame themselves for such an ordinary show after putting a lot of promise in starting. ரொம்ப ரொம்ப புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கோ 6 ஓவர் என்ன பண்ணாங்க, 10 ஓவர் என்ன பண்ணாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பாருங்க, 5 ஓவர்ஸ்ல 36 ஃபார் 3 அப்படிங்கும் போது உங்களுக்கு அங்கேயே கேம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், டாஸ் வின் பண்ணி நீங்க பேட்டிங் எடுக்கிறீங்கன்னா யூ நோ தட் தி பிட்ச் இஸ் ஸ்லைட்லி ஆன் தி ஸ்லோயர் சைடு. நம்ம 198 சொன்னோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு 175 அடிக்கலைன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தே தரவுலி அவுட் பிளேடு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் பிபிகே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல
என்ன அவங்களுக்கு ஒரு இது மென்டாலிட்டி இருக்கும் இல்லாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரொஃபஷனலா they outplayed Royals with bad ball and all the field. I'm very happy for them. ஓகே, இப்ப ஆர்ஆர் வந்து பட்லர் போயிட்டாரு. பட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் அவங்களுக்கு. ஜெய்ஸ்வால் நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. பட்லர் ஆப்ஷன்ஸ் இப்ப எப்படி ஃபில் பண்ண போறாங்கடா? இன்னைக்கு கொண்டு வந்தாங்க காங்கூலர் கேட்மரா, அவர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. பட் ஹீஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். ஒரு இன்னிங்ஸ் வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது அவரை. பட் என்ன பண்ணணும், பட்லருக்கு பதிலாக என்ன பண்ணலாம் சார்? ஒரு சஜஷன் நான் சொன்னேன், அது நீங்களும் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொன்னீங்க. துருவ் ஜுரல் ஹஸ் டு ஓபன் த பேட்டிங். ஒரு இந்தியன் கோர் உங்களுக்கு இருக்குங்கும் போது ஒன் மோர் திங் வாட் இஸ் இட் இஸ் கோலர் கேட்மோர் அப்புறம் வர்றாரு. இன்னும் கொஞ்சம் விட்டாங்கன்னா சகலுக்கு அப்புறம் வருவாரு. அஸ்வின் இன்னைக்கு நல்லா ஆடினாரு, அதுல சந்தேகம் கிடையாது. பட் நீங்க ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனை வச்சுட்டு வாட் இஸ் த லாஜிக் இன் டூயிங் தட் இஸ் மை கொஸ்டின். ஐ எம் நாட் கொஸ்டினிங் த டெசிஷன் ஆன் அஸ்வின் கமிங் பிகாஸ் ஹி ஹஸ் ப்ரூவ்ட், ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் தனியால நின்று ஜெயிச்சு கொடுத்தவங்கள நீங்க முன்னாடி இறக்க மாட்டேன்றீங்கன்னா யுவர் பேட்டிங் ஆர்டர் இஸ் கோயிங் டு பி a problem. இன்னைக்கு அஸ்வின் வந்து ஒரு ஃபில்லினா இறக்கினாங்க, அவர் ரன் அடிச்சாரு. பட் இஸ் திஸ் கோயிங் டு பி த சொல்யூஷன் மூவிங் ஃபார்வர்ட்? இஃப் யூ வாண்ட் அஸ்வின் டு பேட் at number 5 on a power packed batting lineup, you're taking the wrong route. You're going to be in a problem and you're going to bat on true pitches in future. அகமதாபாத் ஒரு ட்ரூ பிச் தான், சென்னை வேணா ஸ்லோவா இருக்கலாம். அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், இப்ப உங்களுக்கு இவர் வந்து அததான் சார் சொல்றேன். இப்ப உங்களுக்கு வந்துட்டு டாம் கோலர் கேட்மோர் கேன் பேட் டவுன் த ஆர்டர்ன்ற ரோமான் பவலுக்கு பேட்ல பட மாட்டேங்குது. ஆனா வேற வழி இல்ல, ஒருத்தர் ஆடித்தான் ஆகணும். யூ கேனாட் பிளே கை லைக் டானவன் ஃபெரரா. ஐ கேன் ஆனஸ்ட்லி சே தட். இப்ப நம்ம என்ன சொன்னோம், சுபம் தூபே தான் அங்க ஆடி இருக்கணும்னு. எனக்கு விஷயமே புரியல. சுபம் தூபே ஒரு லெப்ட் ஹேண்டரு, ஒரு இந்தியன் கோர் பேட்ஸ்மேன், நல்லாவும் ஆடினா இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கடைசியில போய் அவ்வளவு சுச்சுவேஷன் ரோமான் பவலுக்கு அப்புறம் டானவன் ஃபெரேராவை உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் சப்பா ஒரு ஃபாரின் ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா எனக்கு திருப்பியும் புரியவே இல்லை. உங்களுக்கு கேஷவ் மகாராஜ் மாதிரி ஒரு ஆளோ இல்ல ஒரு யாண்ட்ரி பர்கர் மாதிரி ஒரு ஆளோ given the more option to defend 144, அந்த ஆப்ஷன் போச்சுக்கும் போது அவங்க என்ன பண்ணணும், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் துருவ் ஜுரல் has to open. Number 3 should be Sanju Samson. Number 4 will be Parag. Number 5 should be Kolar Catmore. Number 6 should be Roman Powell. Number 7 should be Ravi Ashwin. அப்படிதான் யோசிக்கணுமே ஒழிய இன்னைக்கு it could have been a right thing for you to do this experiment to see how it works. இப்ப கோலர் கேட்மர் பின்னாடி வந்து ஆடுறாரா, துருவ் ஜுரல்ல ஓப்பனிங் இறக்கி அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா இந்த மேட்ச் தோத்தா கூட அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கன்னா 18 பாயிண்ட் போயிடுவாங்க. சன்ரைசர்ஸ் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, ஸ்டில் தே வில் பிளே த குவாலிஃபயர் போது they have tried that now. அடுத்த மேட்ச் கடைசி மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த டூர்னமெண்ட் ஆடுறாங்க. there is a chance that how it is going to unfold. சன்ரைசர்ஸ் 2 ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க க்ளோஸ், ஜெயிச்சாலும் 18 தாங்கும் போது அது என்ன கான்சிக்வன்ஸ், என்ன சிக்னிபிகன்ஸ் அந்த மேட்ச் இருக்கும் தெரியாது போது they should have done it today. They had a golden opportunity to do that. They missed out on it unfortunately. இப்போ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலன்னா எப்பயா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க? when துருவ் ஜுரல் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா ஆனாரு அந்த சென்னை பிச்சில் போது ப்ரமோஷன் கொடுங்க அவருக்கு. ஆடாத கோலர் கேட்மரோ ஓப்பனிங் இறக்கி விடுறீங்க. எல்லா மேட்சும் ஆடி இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டு போன மேட்ச் நல்லா ஆடி ஸ்லோ பிச்சில் ஆடின துருவ் ஜுரலை பயந்துன்னு கீழே பதுக்கிறீங்களே. இந்த மாதிரி பயந்துன்னு கீழே பதுக்கிறீங்கன்னா I don't see them really progressing. I'm expecting the tournament to end in eliminator. ஓகே, பஞ்சாப் சீசன் முடிஞ்சதா? இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு சென்னையோட. பட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் இன்னைக்கு பரவாயில்ல, அசுதோஷ் கடைசியில் வந்து க்ளோஸ் அவுட் பண்ணாரு கேம. ஈவன் தென் ஜிதேஷ் அகைன் அவரு ஷோட் லாட் ஆஃப் ப்ராமிஸ் லாஸ்ட் சீசன், ஸ்டில் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சீசன். ஹர்ஷல் பட்டேல் ஒரு பெரிய பாசிட்டிவ், ராகுல் சாகர் கமிங் பேக் இன் டு ஃபார்ம் இஸ் a குட் பாசிட்டிவ். அசுதோஷ் அண்ட் சஷாங்க் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி பர்ஃபார்ம் பண்ணல சஷாங்க், பட் ஸ்டில் இவங்க 2 பேருமே ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன நினைக்கிறீங்க பாசிட்டிவா பஞ்சாப்க்கு? இன்னைக்கு அசுதோஷ் சர்மா எப்படி முடிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா இன்னைக்கு கடைசியில வந்து. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பொட்டன்ஷியல் ரிட்டன்ஷன் இந்தியன் ஆப்ஷன் 3 பேர் அவங்களுக்கு என்ன ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா அசுதோஷ் வந்திருக்கலாமே. நான் சஷாங்க்கு பதில் அனுப்பியிருப்பேன். ஐம் நாட் சேயிங் பிகாஸ் சஷாங்க் ஹஸ் ஃபெயில்டு. சஷாங்க நீங்க பாத்துட்டீங்க, ஒரு ப்ராப்பர் ரிட்டன்ஷன் மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப பிரப்சிம்ரன் சிங் பாத்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் இருக்காரு.
சஷாங்க் சிங் டெஃபினெட்லி வில் ஃபெச் மோர் மணி இன் ஆப்ஷன் தேன் பிரப்சிம்ரன் சிங் போது இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஹர்ஷதீப் சிங் டெஃபினட்டா நான் ரீடைன் பண்ணுவேன், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் இஸ் கோயிங் டு பி தி அதர் திங். இப்ப அசுதோஷ் சர்மா அடிச்ச அந்த இதுக்கு அசுதோஷ் சர்மா கேன் ஆல்சோ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் கோயிங் மோர் இன் தி ஆக்ஷன்ஸ். இன்னைக்கே அவர் முன்னாடி இருக்கிறீங்க, அடுத்த மேட்சும் முன்னாடி இருக்கீங்க, அவரும் வந்துட்டு இன்னும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணா யூ கேன் ரீடைன் தீஸ் த்ரீ கைஸ் அண்ட் ட்ரைங் டு கெட் த கோர் பை பிக்கிங் பிரப்சிம்ரன் சிங் இந்த ஆக்ஷன். இந்த இந்தியன் கோர் வந்துடும். அதை நீங்க பாக்கணுமே ஒழிய குட் தட் யூ ஒன். இப்ப நான் என்ன சொல்றேன், 145 உங்களுக்கு ஒரு டோட்டல் அப்படி இருக்கு அப்படிங்கும் போது ஒரு 2 விக்கெட் சீக்கிரம் விழுந்துருச்சு. நிறைய பேர் பேர்ஸ்டோ பத்தி கிண்டல் பண்ணவங்க எல்லாம் என்ன இப்ப கிண்டல் பண்ணலாம். ஐ எம் ஓபன் டு டேக் இட். ஒரு செஞ்சுரி அடிச்ச உடனே வந்து ஏகப்பட்ட பேச்சு பேசினாங்க, பேர்ஸ்டோ பத்தி நீங்க பேசுறீங்களா அப்படின்னு. கிரிக்கெட் தெரியாம பேச மாட்டோம். ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு எப்படின்னா, மின்னலே இங்க வாமா அப்படின்னா ஒரு சீசனுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கும் அடிக்கல அவரு. அது 22 பால்ல 14 ரன் இன்னைக்கு. இப்ப நீங்க இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணோம், when you are going at 36 for 2 ரைலி ரூஸ் அவுட் ஆயிட்டாரு, 36 for 3 சஷாங்க் சிங் அவுட் ஆயிட்டாரு போது டப்புன்னு அவர் இறக்கி விட்டு என்னதான் பண்றாருன்னு பாத்துருக்கணும். யூ ஹேவ் டு see that what is he capable of. பின்னாடி வந்து பவர் ஹிட்டிங்ல முடிச்சு கொடுக்குறாரு. does he have the maturity to come at that situation to guide the team home? அதை பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க அதை பண்ணல. அப்படிங்கும்போது ஸ்டில் தே ஷுட் பி ஹாப்பி. அவங்களும் இந்த ஸ்பிரிட்டை விட்டு கொடுக்காம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் டீம் ஜெயிச்சிருக்காங்க, which is sitting second on the table. kudos to PBK. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டீம் வந்து ஒரு நாட் a bad team on paper, but unfortunately not managed rightly. hopefully they can also finish on a high. பட் யாருமே கிடையாது அடுத்த மேட்ச். பேர்ஸ்டோவும் கிடையாது, சாம் கரனும் கிடையாது, ரபாதாவும் போயிட்டாரு. சோ இந்த 2 பேரை எப்படி வச்சு அவங்க ஃபில் அப் பண்ண போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னு தெரியலங்கும் போது they will try and make sure that give these youngsters a chance to see what they can do going forward next year. ஓகே இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ், டோர்னமெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 4th ஃபாரினர் வச்சு ரொம்ப விளையாடுறாங்க. சக்சஸ்ஃபுல் டீம்லாம் பாத்தீங்கன்னா 4 ஃபாரினர் பிக்ஸ். கேகே எல்லாம் பாத்தீங்கன்னா ஹால்ட், நரேன், ரசல், ஸ்டார்க் அவங்க மாத்தவே இல்லை. ஸ்டார்க் ஹேட் வெரி வெரி பேட் கேம்ஸ். இருந்தாலும் அவங்க பேக் பண்ணாங்க. ஒரே ஒரு கேம் தம் இன்ஜுரி ஏதோ சொன்னாங்கன்னு சமீரா உள்ள வந்தாரு. அது தவிர அவங்க 4 ஃபாரினர்ஸை மாத்தவே இல்லை. சக்சஸ்ஃபுல் சிஎஸ்கே, சக்சஸ்ஃபுல் எம்ஐ யார் எடுத்தீங்கன்னாலுமே 4 ஃபாரினர்ஸை மாத்த டேஞ்சர் நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி உங்க ஃபைனல் தாட்ஸே சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க நீங்க. ஃபார் மீ இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப ஆல் ஆஃப் அ சடன் என்னாச்சு, 10க்கு 8 ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றீங்க, பிரிங்கிங் இன் கோலர் கேட் மோர், பிரிங்கிங் இன் டொனவன் ஃபெரேரா, ஹெட்மயர் இல்ல, அது ஒரு ஆன்டி கேப்டன். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வந்து மாட்டிட்டு இருக்காங்க அவங்க போது நான் என்ன பண்ணுவேன், இந்தியன் கோர் பேட்ஸ்மேன் திருஜுல ப்ரமோட் பண்ணிட்டு சுபம் தூபே ஆடிட்டு I will try and strengthen my bowling further. Either I will try and bring one of Maharaj or Yandri Barker based on the surface what I am going to play to get my combination right when I go into playoffs. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு இப்ப 5க்கு 5 ஜெயிச்ச ஆர்சிபி வாடா நான் பாக்குறேன் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு நிப்பான் கான்பிடன்ஸ்ல. இப்ப இவங்க 4க்கு 4 தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க, how are we going to find my winning combination மாதிரி மாட்டிப்பாங்க. ஹோப்ஃபுல்லி பாவமா இருக்கு 10க்கு 8 ஜெயிச்சுட்டு ஓகே போன தடவை விட they have done better, they are at least into the playoffs, that's not a problem. இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க 4க்கு 4 தோத்துட்டு அடுத்த மேட்ச் 5க்கு 5 தோத்துட்டு எலிமினேட்டர் 6க்கு 6 தோத்துட்டு போனீங்கன்னா நீங்க முதல்ல ஓட்டப்பந்தயத்துல அந்த 50 மீட்டர் எவ்வளவு வேகமா ஓடுனீங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. people only give you a bad review அப்படின்றதுனால hopefully they get on to the Indian batting core. எனக்கு சுபம் தூபே மாதிரி ஒருத்தர் இருக்கா இருக்கும்போது யூ கேன் தைரியமா நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு இவரை துருஜூரோட ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டு then you can have power hitters to back you up. That is going to be Tom Kohler-Cadmore, who should also be given a middle overs burst job. Also with Roman Powell, வேற ஆப்ஷன் கிடையாது. ரோமான் பவல் has to play. அந்த ரூட் அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு இதுவா இருக்கும். Hopefully this season will not end up with a disappointment for them. That is what we have got in this episode. Before that, I want to thank PBKS and say well done to them for showing the right spread. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.